ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இருப்பிட சான்றிதழ் அண்ட் பிறப்பிட சான்றிதழ் அந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட்டில் எப்படி வரும் அப்படின்னா, உங்கள் நேம் அண்ட் அட்ரஸ் போட்டு அந்த நீங்கள் குடியிருக்கிற இடத்துல ஒரு 5 வருஷம் இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் குடியிருக்காங்க அப்படின்னு போட்டு வரும். இதுதான் ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட். பிறப்பிட சான்றிதழ் அப்படிங்கிறது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். நேட்டிவிட்டினா அந்த சர்டிஃபிகேட்டில் நீங்கள் பிறப்பினால் இந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறது வரும். நேட்டிவிட்டிலேயே 2 டைப் இருக்குது, பை பர்த், பை ரெசிடென்ஸ். பை பர்த்னா நீங்கள் பிறக்கும் போதே தமிழ்நாட்டில் பிறந்தவங்க அப்படிங்கிற போட்டு வர்றது தான் நேட்டிவிட்டி பை பர்த். இதே பிறந்தது வேற இடமா இருக்கும், ஆனால் இப்போ இருக்கிறதுனால தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா உங்களுக்கு நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ் அந்த மாதிரி டைப் ஆகி வரும். ஓகே, இதை அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட்டு, உங்களோட ஃபோட்டோ, ஆதார் அண்ட் ஸ்மார்ட் கார்டு, இந்த 3 இருந்தாவே நம்ம ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட் போட்டுக்கலாம். இதே நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னா ஃபோட்டோ, ஆதார், ரேஷன் கார்டு ப்ளஸ் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட். பர்த் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நீங்கள் டிசி வச்சுக்கலாம். மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா பக்கம் ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட் தான் கேட்பாங்க, ரேராக தான் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கிறது கரெக்டாக செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.